அன்பார்ந்த சிவபக்தர்களே, மலைகளின் நடுவே மறைந்திருக்கும் ஒரு தெய்வீக உலகம் பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்கள் கூட வந்து வழிபட்டதாக கூறப்படும் ஒரு சிவஸ்தலம் பற்றி அறிந்திருக்கிறீர்களா? அங்கு வீசும் காற்று மந்திர ஒலியைப் போல இருக்கும். அங்கு ஒலிக்கும் மணி சத்தம் மனக்குழப்பத்தை கரைத்துவிடும். அங்கு செல்லும் பக்தர்கள் பலர், நாம் ஒரு கோவிலுக்கு அல்ல, நேரடியாக சிவலோகத்தின் வாசலுக்கே சென்றுவிட்டோம் என்று உணர்கிறார்கள். உலக புகழ்பெற்ற 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. அதே சமயம் 18 மகா சக்தி பீடங்களிலும் ஒன்று. சிவமும் சக்தியும் ஒரே தலத்தில் அருள் பாலிக்கும் அரிய தெய்வீக இடம். அதுதான் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி கோவில். ஆனால் இந்த மலை ஏன் இவ்வளவு புனிதமானது? ஏன் இங்கு சிவன் மல்லிகார்ஜுனர் என்ற பெயரில் காட்சி தருகிறார்? பிரமராம்பிகை அம்மனின் இரகசியம் என்ன? ஏன் கார்த்திகேயனின் வேதனை இந்த தலத்தோடு இணைக்கப்படுகிறது? எப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அரசர்களும் சித்தர்களும் பக்தர்களும் இந்த மலையை பாதுகாத்தனர்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிந்து கொள்ள இன்று நாம் காலத்தை பின்னோக்கி பயணம் செய்யப் போகிறோம். இன்றைக்கு நாம் ஸ்ரீசைலம் என்று அழைக்கும் இந்த தலம் பழங்காலத்தில் பல பெயர்களால் அழைக்கப்பட்டது. சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ என்பது தெய்வீக செல்வம், மங்களம், சக்தி, மகாலட்சுமியின் அருள் என்பதைக் குறிக்கும். சைலம் என்றால் மலை, அதாவது தெய்வீக அருள் நிறைந்த மலை என்பதே ஸ்ரீசைலம். சில புராணங்களில் இதை ஸ்ரீபர்வதம் என்றும் கூறுகிறார்கள். ஏனெனில் இந்த மலை சாதாரண மலை அல்ல, சிவன் தங்க தேர்ந்தெடுத்து புனித மலை என்று நம்பப்பட்டது. அடர்ந்த நல்லமலை காடுகளால் சூழப்பட்ட இந்த பகுதி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் எளிதில் சென்று சேர முடியாத இடமாக இருந்தது. ஆனால் அதுவே இதன் மர்மத்தை அதிகரித்தது. பழங்கால முனிவர்கள் கூறியது ஒன்று, காசி முக்தியை தரும். ஆனால் ஸ்ரீசைலம் சிவனை நேரடியாக உணர வைக்கும். இதனால்தான் பல சித்தர்கள், யோகிகள், தவமிருந்த முனிவர்கள் இந்த மலையைத் தேர்ந்தெடுத்தனர். ஆனால் இந்த மலையில் சிவன் எப்படி வந்தார்? அதற்கான கதை நேராக கைலாயத்தில் தொடங்குகிறது. ஒருநாள் கைலாயத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி தங்கள் 2 மகன்களான விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுடன் அமர்ந்திருந்தனர். அப்போது தேவர்கள் கொண்டு வந்த ஒரு அரிய ஞானப் பழம் இருந்தது. அந்தப் பழம் சாதாரண பழம் அல்ல. அதை உண்டவருக்கு அளவற்ற ஞானமும் சிறப்பும் கிடைக்கும் என்று கூறப்பட்டது. 2 மகன்களும் அந்தப் பழத்தை விரும்பினர். அப்போது சிவபெருமான் ஒரு போட்டியை அறிவித்தார். உலகத்தை யார் முதலில் சுற்றி வந்து சேருகிறார்களோ அவருக்கே இந்தப் பழம். இதைக் கேட்டவுடன் முருகப்பெருமான் தன் மயிலில் ஏறி வேகமாக புறப்பட்டார். மலைகள், கடல்கள், காடுகள், தேவருலகங்கள் அனைத்தையும் கடந்து உலகைச் சுற்றத் தொடங்கினார். ஆனால் விநாயகர் அமைதியாக நின்றார். அவர் யோசித்தார், எனக்கு என் தாய் தந்தையரே உலகம். அவர் சிவனையும் பார்வதியையும் 3 முறை சுற்றி வந்து நின்றார். உலகமே நீங்கள் தானே? இந்த பதில் சிவபெருமானை மகிழ்ச்சியடையச் செய்தது. ஞானப்பழம் விநாயகருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் உலகைச் சுற்றி வெற்றியுடன் திரும்பி வந்த முருகன் இதைக் கண்டு மனம் உடைந்தார். உலகத்தை முழுவதும் சுற்றி வந்து வெற்றி பெற்ற மகிழ்ச்சியுடன் கைலாயத்திற்கு திரும்பிய முருகப்பெருமான். ஆனால் அவர் எதிர்பார்த்த காட்சி கிடைக்கவில்லை. ஞானப்பழம் ஏற்கனவே விநாயகருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு கணம் கைலாயமே அமைதியாகிவிட்டது. இது நியாயமா என்று முருகனின் மனம் எரிந்தது. நான் உலகையே சுற்றி வந்தேன். ஆனால் போட்டியில் நான் தோற்றுவிட்டேனா? அந்த வேதனை கோபமாக மாறியது. முருகன் தன் ஆபரணங்களையும் அரச அலங்காரங்களையும் கழற்றி வைத்து, எனக்கு இந்த உலகப் புகழும் வேண்டாம், கைலாயமும் வேண்டாம் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்.
சில புராணங்கள் அவர் தெற்கு திசையை நோக்கி பயணம் செய்ததாகச் சொல்கின்றன. சில புராணங்கள் கிரௌஞ்ச மலை என்ற இடத்தில் தங்கிவிட்டார் என்று கூறுகின்றன. அவர் சென்ற இடம் அடர்ந்த மலைகள், ஆழமான காடுகள், மனிதர்கள் அரிதாக வரும் பகுதி. அந்த இடத்தில்தான் பின்னர் ஸ்ரீசைலம் தெய்வ ரகசியம் உருவாகிறது. முருகன் சென்றுவிட்டார். அவரின் மனவேதனையை பார்த்து பார்வதி தேவி துயரத்தில் ஆழ்ந்தார். எங்கள் மகன் தனியாக இருக்கிறான் என்று கவலையடைந்தார். சிவபெருமானும் அமைதியாக இருந்தார். ஆனால் உள்ளுக்குள் தந்தையின் பாசம் கொதித்தது. இறுதியில் இருவரும் முடிவு செய்தனர், நாம் அவனை தேடி செல்வோம். கைலாயத்தை விட்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூலோகத்திற்கு திரும்பினர். அவர்கள் வந்தது சாதாரண பயணம் அல்ல. பிரபஞ்சத்தின் தந்தை தாய் தங்கள் மகனை தேடி வந்த தருணம். மலைகள் நடுங்கின. தேவர்கள் வியந்தனர். முனிவர்கள் தியானத்தில் அந்த அதிர்வை உணர்ந்தனர். சிவபெருமான் அந்த மலையில் ஜோதி வடிவில் தோன்றினார். பார்வதி தேவி சக்தி வடிவில் அங்கு எழுந்தருளினார். ஆனால் முருகன் அங்கேயும் உடனே திரும்பவில்லை. அவர் தனிமையில் இருக்க விரும்பினார். அப்போது சிவபெருமான் ஒரு வாக்கு அளித்தார். எங்கள் மகன் திரும்பும் நாள் வரை இந்த மலையிலேயே நாங்கள் தங்குவோம். அப்படியே சிவபெருமான் மல்லிகார்ஜுனராகவும் அன்னை பார்வதி பிரமராம்பிகையாகவும் அங்கே எழுந்தருளியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் ஸ்ரீசைலம் ஒரு கோவில் மட்டுமல்ல, ஒரு தாய் தந்தையின் அன்பின் நினைவுச் சின்னம் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். மல்லிகார்ஜுனர் என்ற பெயர் எப்படி வந்தது? பலருக்கும் ஒரு கேள்வி வரும். ஏன் சிவன் இங்கு மல்லிகார்ஜுனர் என்று அழைக்கப்படுகிறார்? இதற்கும் ஒரு அழகான புராணம் உண்டு. மல்லிகை என்றால் மல்லிகைப்பூ, மல்லிகை மலர். அர்ஜுன என்பது சிவனின் ஒரு பெயர். புராணங்களின்படி இந்த மலையில் பக்தர்கள் மல்லிகை பூக்களால் சிவனை வழிபட்டனர். மலை முழுவதும் மல்லிகைப்பூ மணம் வீசியதாக கூறப்படுகிறது. அதனால் மல்லிகையால் அர்ச்சிக்கப்பட்ட அர்ஜுனன் மல்லிகார்ஜுனர் என்ற பெயர் வந்ததாகச் சொல்கிறார்கள். மற்றொரு மரபு, பார்வதி தேவிதானே மல்லிகை பூக்களால் சிவனை பூஜித்ததாகவும் கூறுகிறது. அதனால் இந்த தலம் காதலும் கருணையும் குடும்ப பாசமும் கலந்த சிவஸ்தலமாக மாறியது. பிரமராம்பிகை அம்மனின் அதிசய வரலாறு. ஸ்ரீசைலத்தின் இன்னொரு மகத்துவம், இங்கு சிவன் மட்டுமல்ல, சக்தியும் மிகுந்த வல்லமையுடன் அருள் பாலிக்கிறார். அவர் பிரமராம்பிகை அம்மன். பிரமரம் என்றால் தேனீ. ஏன் அம்மனுக்கு இந்தப் பெயர்? அதற்குப் பின்னால் ஒரு பயங்கரமான அசுர கதை உள்ளது. ஒரு விசித்திரமான நம்பிக்கை உண்டு. இரவு நேரங்களில் சில சமயம் கேட்கும் மென்மையான ரீங்கார ஒலி சாதாரண காற்றின் சத்தமல்ல. அது பிரமராம்பிகை அம்மனின் சக்தி அதிர்வு என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஏனெனில் இந்த தாயின் பெயரிலேயே ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. அருணாசுரன் என்ற அசுரன். பழங்காலத்தில் அருணாசுரன் என்ற கொடிய அசுரன் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து அரிய வரம் பெற்றான். மனிதனால் என்னை அழைக்க முடியாது, மிருகத்தால் முடியாது, ஆயுதத்தால் முடியாது என்ற பலவித பாதுகாப்பு வரங்கள். அந்த வரத்தின் ஆணவத்தில் அவன் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். யாகங்கள் நின்றன. வேத ஓசைகள் மங்கின. முனிவர்கள் காடுகளில் ஒளிந்தனர். தேவருலகம் கூட பயத்தில் நடுங்கியது. இறுதியில் அனைத்து தேவர்களும் அன்னை ஆதிபராசக்தியை நாடினர். அம்மா, இந்த அசுரனை அழிக்க உங்களால் மட்டுமே முடியும் என்று வேண்டினர். அப்போது அன்னை ஒரு வியப்பான ரூபம் எடுத்தார். அவர் சாதாரண தேவியாய் வரவில்லை. ஆயிரக்கணக்கான கருப்பு தேனீக்களின் வடிவமாக வெளிப்பட்டார். அந்த தேனீகள் அசுரனைச் சூழ்ந்தன. அவன் பெற்றிருந்த வரங்கள் எந்த ஒன்றும் செயல்படவில்லை. ஏனெனில் அவன் மனிதனால் அழைக்கப்படவில்லை.
மிருகத்தாலும் இல்லை, ஆயுதத்தாலும் இல்லை, தேனீக்களின் சக்தியால் அழைக்கப்பட்டான். அதனால் தேனீ வடிவில் அருளிய அன்னை பிரமரி தேவி என்றும் பின்னர் பிரமராம்பிகை என்றும் அழைக்கப்பட்டார். இன்று ஸ்ரீசைலத்தில் அருள் பாலிக்கும் அம்மன் அந்த அதிசய சக்தியின் வடிவம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சக்தி பீட ரகசியம். இப்போது ஒரு பெரிய ரகசியத்திற்கு வருவோம். ஏன் ஸ்ரீசைலம் 18 மகா சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது? அதற்கான கதை சிவபெருமானின் பேரருளும் பேரவேதனையும் நிறைந்த கதை. அது தட்சயாகத்தின் கதை. தட்சயாகம் புராணத்தில் பார்வதி தேவி சதியாக அவதரித்திருந்தார். அவரின் தந்தை தட்சன் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்தினார். ஆனால் சிவபெருமானை அவமதித்து அழைக்கவில்லை. அதை அறிந்த சதி தேவி தந்தையின் யாகத்திற்குச் சென்றார். அங்கே சிவன் அவமதிக்கப்படுவதை தாங்க முடியாமல் யாக குண்டத்திலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இந்த செய்தியை அறிந்த சிவபெருமான் கோபமும் துயரமும் கலந்த நிலைக்கு சென்றார். அவர் சதியின் உடலை தூக்கிக் கொண்டு உலகம் முழுவதும் அலையத் தொடங்கினார். பிரபஞ்சமே நடுங்கியது. அப்போது விஷ்ணு பகவான் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி சதியின் உடல் பாகங்களை பிரித்தார். அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடங்களே சக்தி பீடங்கள். ஸ்ரீசைலத்தில் சதிதேவியின் கழுத்துப் பகுதி விழுந்ததாக ஒரு மரபு கூறுகிறது. சில மரபுகள் காது பகுதி என்றும் கூறுகின்றன. அதனால் இங்கு அம்மனின் சக்தி மிக வலிமையானது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பலர் சொல்வார்கள், மல்லிகார்ஜுனர் தரிசனம் ஆன்ம அமைதியைத் தரும். ஆனால் பிரமராம்பிகை தரிசனம் உள்ளத்தின் வேதனையை உருக வைக்கும். ஸ்ரீசைலத்தின் அடுத்த மிகப்பெரிய பெருமை. இது உலகின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. ஜோதிர்லிங்கம் என்றால் என்ன? ஜோதி என்றால் ஒளி, லிங்கம் என்றால் சிவ தத்துவம். ஒரு காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் உயர்ந்தவர் என்று வாதிட்டனர். அப்போது அவர்களின் நடுவே முடிவில்லாத ஒளித்தூணாக சிவன் தோன்றினார். இந்த ஜோதியின் ஆரம்பத்தையோ முடிவையோ கண்டுபிடியுங்கள் என்று சவால் விட்டார். விஷ்ணு கீழே சென்றார். பிரம்மா மேலே சென்றார். ஆனால் இருவராலும் முடிவைக் காண முடியவில்லை. அப்போது அவர்கள் உணர்ந்தனர், சிவன் எல்லையற்றவன். அந்த எல்லையற்ற ஜோதி பூமியில் 12 புனித தலங்களில் நிலை கொண்டதாக நம்பப்படுகிறது. அவற்றில் ஒன்று ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர். அதனால்தான் இந்த தல தரிசனம் 1000 யாக பலனுக்கு சமம் என்று புராணங்கள் புகழ்கின்றன. 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் சிவபக்தி ஒரு பெரிய ஆன்மீக எழுச்சியாக உருவானது. அந்த எழுச்சியை உலகிற்கு காட்டியவர்கள் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர். இவர்கள் சென்ற இடமெல்லாம் சிவபெருமானின் மகிமையை பாடி கோவில்களை உயிர்ப்பித்தனர். அந்த காலத்தில் தமிழகத்தைத் தாண்டியும் சைவம் பரவத் தொடங்கியது. வடஇந்திய சிவஸ்தலங்களின் பெருமையும் தென்னக சைவ மரபில் பேசப்பட்டது. அதில் காசி, கேதார்நாத், சோமநாத் போன்ற தலங்களுடன் ஸ்ரீசைலமும் பக்தர்களின் மனதில் ஒரு மிகப்பெரிய யாத்திரை தலமாக மாறியது. பெரிய புராணத்தில் வடயாத்திரை மரபு. பெரிய புராணம் காலத்திலேயே சிவபக்தர்கள் தூரமாக யாத்திரை சென்றதாக குறிப்புகள் இருக்கின்றன. தமிழக சைவ அடியார்கள் காசி யாத்திரை போவது போல ஸ்ரீசைலத்தையும் மிக புனிதமான தலமாக மதித்தனர். ஒரு காலத்தில் காசி தரிசனம் செய்தால் முக்தி, ஸ்ரீசைலம் தரிசனம் செய்தால் சிவானுபவம் என்ற நம்பிக்கையும் பரவியது. அதாவது இங்கு வந்த பக்தர்கள் வெறும் கோவில் தரிசனம் செய்யவில்லை, சிவனின் இருப்பை உணர வருகிறோம் என்ற மனநிலையுடன் வந்தனர். நள்ளமலை காடுகளில் மறைந்திருந்த சிவ ரகசியம். இன்று சாலை வசதிகள் இருப்பதால் ஸ்ரீசைலத்திற்கு செல்வது எளிது. ஆனால்
1000 ஆண்டுகளுக்கு முன்பு. அது ஒரு உயிர் பந்தய யாத்திரை. அடர்ந்த காடு, காட்டு மிருகங்கள், ஆழமான பள்ளத்தாக்குகள், கொள்ளையர்கள், எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த மலையை அடைய முடியும். பல பக்தர்கள் சிவன் அழைத்தால் மட்டுமே ஸ்ரீசைலம் செல்ல முடியும் என்று நம்பினர். அதற்குக் காரணம் இருந்தது. ஏனெனில் பலருக்கு வழியில் திடீரென உதவி கிடைத்த கதைகள் உள்ளன. தவறி விழப்போகும் நேரத்தில் யாரோ காப்பாற்றுவது. காட்டில் வழி தெரியாமல் போகும்போது மர்மமான முனிவர் வழிகாட்டுவது. கோவிலை அடைந்ததும் அந்த மனிதரை மீண்டும் எங்கும் காண முடியாதது. இப்படி எண்ணற்ற பக்தி அனுபவங்கள் தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வருகின்றன. பக்தர்கள் என்ன நம்புகிறார்கள் தெரியுமா? அவர் சாதாரண மனிதர் இல்லை. மல்லிகார்ஜுனர் அனுப்பிய சிவகணங்கள். காலம் நகர்ந்தது. இந்திய முழுவதும் ஆன்மீக மறுமலர்ச்சி நடந்த காலம் வந்தது. அப்போது தோன்றினார் ஆதிசங்கரர். அவர் இந்தியா முழுவதும் சுற்றிப் பார்த்தார். வேத சனாதன தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்தினார். அந்த யாத்திரையில் ஸ்ரீசைலத்திற்கும் வந்ததாக பல மரபுகள் கூறுகின்றன. அவர் இந்த மலையை பார்த்தபோது இது சாதாரண சிவஸ்தலம் அல்ல என்பதை உணர்ந்ததாக கூறப்படுகிறது. சில மரபுகளில் அவர் இங்கு தவமிருந்தார் என்றும் கூறுகிறார்கள். மற்றொரு மரபு அவர் பிரமராம்பிகை அம்மனை துதித்து ஸ்தோத்திரம் பாடியதாகச் சொல்கிறது. அதிலும் ஒரு மர்மம் உண்டு. சில கதைகளில் அவரை பலியிட முயன்ற கபாலிகர்களிடமிருந்து அவர் தப்பித்த சம்பவமும் ஸ்ரீசைலத்தோடு இணைக்கப்படுகிறது. இதனால் ஸ்ரீசைலம் வெறும் புராண தலம் அல்ல, ஆன்மீக வரலாற்றிலும் மிக முக்கியமான மையம் ஆனது. ஏன் முனிவர்கள் இந்த மலையை தேர்ந்தெடுத்தனர்? ஒரு காலத்தில் நள்ளமலை காடுகள் யோகிகளின் உலகமாக இருந்தது. பல சித்தர்கள், மகா முனிவர்கள் அருகிலுள்ள குகைகளில் தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்த மலைப்பகுதியின் அதிர்வு. இன்றும் பல பக்தர்கள் சொல்வார்கள், ஸ்ரீசைலத்தில் மனம் தானாக அமைதியாகி விடுகிறது. அது வெறும் உணர்ச்சி அல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஜெபம், யாகம், தவம், பக்தி அந்த நிலத்தில் பதிந்திருப்பதாக ஆன்மீகவாதிகள் நம்புகிறார்கள். பக்தர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, வாழ்க்கையில் ஒருமுறையாவது ஸ்ரீசைலம் போக வேண்டும். ஏன்? அங்கு கிடைப்பது வெறும் தரிசனம் அல்ல, மன அமைதி, உள்ளம் லேசாகும் உணர்வு. கண்ணீர் வந்தாலும் அது வேதனையால் அல்ல, ஏதோ ஒரு ஆழ்ந்த அமைதியால். சிலர் மல்லிகார்ஜுனரை பார்த்து உடன் பேச முடியாமல் நிற்பார்கள். சிலர் பிரமராம்பிகை அம்மன் முன் அழுது விடுவார்கள். சிலர் எதுவும் கேட்காமல் அமைதியாக நின்று விடுவார்கள். ஏனெனில் சில இடங்களை வார்த்தைகளால் விளக்க முடியாது, அதை உணர வேண்டும். ஸ்ரீசைலம் அப்படிப்பட்ட இடம். இறுதி நிறைவு, பவர்ஃபுல் அவுட்ரோ. அடர்ந்த நள்ளமலை காடுகளின் நடுவே இன்றும் அமைதியாக காத்திருக்கிறார் மல்லிகார்ஜுனர். எப்போது என் பக்தன் வருவான் என்று அம்மா பிரமராம்பிகையும் தாயின் கருணையுடன் அருள் பொழிகிறார். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் கேட்டிருந்தால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பக்தர்கள் சொல்வார்கள், மல்லிகார்ஜுனர் அழைத்தால்தான் அவரைப் பற்றி கேட்கவும் முடியும். ஆகவே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலும் ஸ்ரீசைலம் செல்லும் அருள் கிடைக்கட்டும். மல்லிகார்ஜுனரின் அருள், பிரமராம்பிகை அம்மனின் கருணை உங்கள் குடும்பத்தின் மீது என்றும் நிலைக்கட்டும். ஓம் நமசிவாய. ஹர ஹர மகாதேவ.